ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு தாஸ் கிச்சன். இன்றைக்கி தாஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹிப்பி மேகி தான் செய்ய போகிறோம். வாங்க ஹிப்பி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான அளவு நான் ஆயிலில் வச்சுருக்கேன், ஊற்றியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயமும் தக்காளி எவ்வளோ நல்லா வதங்குதோ அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நல்லா வதங்கலாம். வதங்கிட்ட பிறகு தக்காளியை நம்ம போட்டுக்கலாம். தக்காளியை நல்லா வேக வைக்கணும். ஸோ இது கூட நல்லா வதங்கின பிறகு நான் இதில் பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஸோ அது கூட நல்லா வேகட்டும். பச்சை மிளகா ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். நான் ஹிப்பி மேகியில் வர மசாலாவை எடுத்து ஒரு கப்பு நிறைய வச்சுருந்தேன். ஸோ அது கூட நம்ம போட்டேன். மிளகாத்தூள் கூட நான் போட்டிருக்கேன். நான் இதில் உப்பு யூஸ் பண்ணலை இன்னும். ஸோ நான் உப்பு இதில் காமிக்கலை, மறந்துட்டேன். ஸோ அதனால் நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் நான் போடலை இதில், ஏன்னா இந்த மேகிலேயே இருக்கும், அந்த மசாலாலேயே மஞ்சள் தூள் இருக்கும். ஸோ அதனால் நான் போடலை. இப்போ மேகி எடுத்து நம்ம போட்டுக்கலாம். இது ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வைக்கணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு நான் இந்த தண்ணியெல்லாம் இதுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கணும். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ வெந்துருச்சு. இப்போ கொத்தமல்லியை நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோடய ஹஸ்பண்ட்காக தான் ரெடி பண்ணியிருக்கேன். தாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.